ஓகே, நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? தீபாவளியை பத்தி பார்ப்போம். தீபாவளி பத்தி யாருக்கு இந்த கதை தெரியும்? தீபாவளி தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்க? தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்க? நம்ம பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆனா எதுக்காக தீபாவளி கொண்டாடுறாங்க? பிடிக்கணும்னு கொண்டாடுறாங்களா? இல்ல. தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்கன்னா, நரகாசுரர், நம்ம நாட்டுல நரகாசுரர் இருந்தார் இல்லையா, என்ன செஞ்சாருன்னா எல்லாரையும் என்ன செய்வாரு, அடிச்சு நம்ம எல்லாம் துன்புறுத்துவார். அடிச்சு துன்புறுத்துவாரு, அடிப்பாரு. நம்ம தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யணும், நம்மள நிறைய கஷ்டப்படுத்துவது, சாப்பாடு கொடுக்க மாட்டாரு. அதுவே நம்மளுக்கு எந்த ஒரு தேவையும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவருதான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு, ராட்சசன் மாதிரி இருந்தார். அவர் என்னது, ராட்சசன் மாதிரி இருந்தார். அவரு தான் அந்த உலகத்துக்கே ராஜான்ற மாதிரி இருந்தாரு. அவரை மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அந்த நரகாசுரங்களை துன்புறுத்துறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ் சாப்பாடு எதுவுமே இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு உடம்பெல்லாம் துன்புறுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. துன்புறுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் போயிட்டு யாருக்கு போய் அழுகுறாங்க, சாமி கிட்ட போயிட்டு அழுகுறாங்க. யார்கிட்ட போயிட்டு அழுகுறாங்க, சாமி கிட்ட போயிட்டு எங்களை காப்பாத்துன சாமி, நரகாசுரர் எங்களை கஷ்டப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போயிட்டு வேண்டுறாங்க. சாமி என்ன சொல்றாரு, நம்ம வேண்டுவோம், சரி நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவருக்கு நரகாசுரர் போயிட்டு பேசுறாங்க. சாமி போய் பேசுறாங்க. அவர் என்ன செய்யறாரு, நான் தான் இந்த உலகத்தை நான் தான் ஆளுவேன், நான் தான் இந்த இடத்த பாத்துக்குவேன், அதெல்லாம் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாமிக்கு என்ன செய்யறாரு, அவரு வாக்குவாதம் பண்றாரு. அதை செய்யக்குள்ள அப்பதான் சாமி என்ன செஞ்சு, ரொம்ப இவரு சரி வர மாட்டாரு, இவரை நம்ம அடிச்சுட்டா இந்த உலகம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் ஆனா சொல்லி என்ன செய்யறாரு, ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. யார் யாரும் சண்டை போட்டுக்கிறாங்க, நரகாசுரனும் சாமியும் சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்க டிவி எல்லாம் பாப்பீங்க இல்லையா, சாமி சண்டை போட்டுட்டு அங்க வச்சு தாக்குவாங்க, இவங்க இந்த அங்க வச்சு தாக்குவாங்க இல்லையா, அது போல தாக்கினே இருக்கிறாங்க. அப்புறம் சண்டை வந்து அவருடைய தலையை என்ன செய்யறாங்க, அவருடைய தலைய வெட்டிடுறாங்க. சாமி நரகாசுரனுடைய தலைய, அவருடைய தலைய சாமி என்ன செஞ்சு வெட்டிடுறாங்க. வெட்டிட்ட உடனே அவர் என்ன செஞ்சாரு, இறந்துடுறாரு இல்லையா. அவர் இறக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நானு உங்களை எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதனால என்னுடைய இந்த நாளை நரகாசுரத்துக்கு என்னுடைய இந்த நாளை நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. புது துணி போட்டுக்கின்னு, புது ஸ்வீட்லாம் சாப்பிட்டுக்கின்னு, புதுசா நிறைய பலகாரங்கள்லாம் சாப்பிட்டுக்கின்னு, புது துணி போட்டுக்கின்னு, பட்டாசுலாம் வெடிச்சுக்கின்னு நீங்க இந்த தீபாவளிய கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, யார் சொல்றாரு, நரகாசுரர் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு, சாமி கிட்ட இல்ல, மக்கள் கிட்ட. யாருக்கு சொல்றாரு, மக்கள் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த நாளை என்ன மாதிரி கொண்டாடணும், புது ட்ரெஸ் போட்டுக்கின்னு பலகாரங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு. அதுபடியே அன்னைய நாள் தான் நம்ம என்ன செய்யறோம், எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறோமா இல்லையா. அம்மா தலையில தூங்கி என்ன செய்வாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க, தலையில தேய்ச்சிக்கின்னு நம்ம குளிச்சுட்டு வந்து என்ன செய்வோம், நம்ம ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் போய் என்ன செய்வோம், சாமி கும்பிடுவோம். அம்மா பலகாரம்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சாமிகிட்ட வச்சு நம்ம என்ன செய்வோம், சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு என்ன செய்வோம், பட்டாசு எடுத்துன்னு போயிட்டு வெளியே போயிட்டு வெடிப்போம். அப்புறம் ஸ்வீட்லாம் செய்யறாங்க இல்லையா அம்மா, அதெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க, நீங்க மட்டும் சாப்பிடுவீங்களா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், எடுத்துன்னு போயிட்டு பலகாரம், நம்ம வீட்டுல செய்யற பலகாரத்தை எடுத்துன்னு போயிட்டு என்ன செய்யணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். அததான் வந்து அவர் நரகாசுரர் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த நாளை அவருடைய நாளை தீபாவளியா கொண்டாடணும் சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, கொண்டாடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த நாளை தீபாவளியா நம்ம என்ன செய்யறோம், கொண்டாடி நிறைய பலகாரங்கள் செஞ்சுருக்கிறோம், பட்டாசு வாங்கிக்கிறோம், புது ட்ரெஸ் வாங்கிக்கிறோம், அதெல்லாம் வச்சு படிச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம், அதை போட்டுக்கின்னு சந்தோஷமா ஜாலியா பட்டாசு வச்சுக்கின்னு சட்டெல்லாம் வச்சுக்கின்னு கொண்டாடி போடுறோம் இல்லையா. சரி, இந்த கதையை யார் இப்ப எனக்கு சொல்றது, யார் சொல்லுவாங்க, நீ பக்கம் சொன்னீங்க, கதையை கூட சொல்லலாம். நீங்க கதை சொல்றீங்க, நான் சொன்ன கதை கூட உங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா, நீங்க ஐயா
சகல எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு உடம்பு பத்தி குங்குத்தினாரு. அதனால என்ன செஞ்சாங்க மக்கள் எல்லாரும் சாமியில போயிட்டு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி என்ன அதுக்கப்புறம் அந்த நாளை தீபாவளியா கொண்டாட சொன்னாரு. யார் சொன்னாரு? நரகாசுரர். அந்த நாளை என்னவா கொண்டாட சொன்னாரு? தீபாவளியா கொண்டாட சொன்னாரு. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்ன செஞ்சாரு அவரு? நான் இருக்கிற வரைக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் மக்களை கஷ்டப்படுத்தினாரு இல்லையா? அதுக்கப்புறம் நான் இருந்ததுக்கு அப்புறம் யாரும் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், நல்ல புது ட்ரெஸ் போட்டுட்டு மகிழ்ச்சியா ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு அவரு சொல்லிட்டு போனாரு. அதனாலதான் நம்ம என்ன திக்கிறோம்? தீபாவளியா ஜாலியா பட்டாசு வச்சு கொண்டாடுறோம். ஓகே, தேங்க்யூ. நீங்க அடுத்து நெக்ஸ்ட் யாருக்கு போறீங்க? சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியணும்ல. அடுத்த என்ன செஞ்சாரு? குட், சூப்பர். அதுக்கப்புறம் அடுத்து என்ன செஞ்சாரு? சந்தோஷமா இருந்தா சொன்னாரு. அரசர் சொன்னாரு இல்லையா? ஓகே, இப்ப தீபாவளி பத்தி தெரியுதா உங்களுக்கு? எதனால தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? எதனால தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? தெரியுதா? ஓகே, சரி. தேங்க்யூ.